ஒரு ஹஜ் இல்லம் கட்டுறதுக்கு உங்களுக்கு காசு இருக்கு. 39 கோடி இருக்கு. இப்ப ஏன் இவங்களுக்கு சம்பளம் போட காசு இல்லையா? நம்ம அதை கேட்போம்ல. ஒரு பேனா வைக்க காசு இருக்கு, உங்களுடைய பெயர்களை வைப்பதற்கு காசு இருக்கு. எங்க வேணாலும் நீங்க வந்து உங்களுக்கு செலவு பண்ணிக்கிறீங்க. உங்க அப்பா பேரை வைக்கிறீங்க, அதை கட்டுறோம், நினைவு இது லைப்ரரியை கட்டுறோம், நினைவிடத்தை கட்டுறோம், பார்க்க கட்டுறோம், அதை கட்டுறோம். ஏன் இது சம்பளம் போடுறதுக்கு மட்டும் உங்ககிட்ட காசு இல்லையா? அப்துல் கலாமுடைய பெயரை எடுத்துட்டு கருணாநிதி நகர்னு வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு டைம் இருக்கு, எல்லாமே பண்ணுவாங்க. அப்துல் கலாம் பேரை வந்து அது இஸ்லாமியர்கள் தான் கேட்கணும். ஆனா அவங்கள நிறைய பேர் திமுக கிட்ட இருக்கிறதுனால அவங்க வந்து இஸ்லாமியர்கள் என்ன எல்லாம் ஒவ்வொரு தமிழனும் வந்து கண்டிப்பா இதை கேட்கலாம். ஒரு தமிழர்கள் கேட்போம், ஆனா இஸ்லாமியர்கள் கேட்க மாட்டாங்கன்னு சொல்றேன் நான். அப்துல் கலாமை வந்து அவர்கள் சங்கியா தானே பாக்குறாங்க. அவர்கள்ல ஒருத்தரா எங்க பாக்குறாங்க? பாஜகவை வந்து யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்க இல்ல அந்த நடுநிலைமை தவறாமல் யார் பேச அவங்க எல்லாம் சங்கி ஆயிடுவாங்க. அதுல அப்துல் கலாமே அவங்க சங்கி ஆயிட்டாங்க. ஆனா இஸ்லாமியரில் ஒருத்தர் வந்து ஜனாதிபதி வரைக்கும் போயிருக்கிறாரு, அதுவும் அவர் ஒரு சயின்டிஸ்டா இருந்து ஜனாதிபதி வரைக்கும் போயிருக்காருன்ற அந்த பெருமை அந்த சமூகத்துக்கு இருக்கிறது என்பதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் நிறைய பேர். அதுவே பாவம், அவருக்கு அந்த நல்ல மனுஷனுக்கு செய்யற துரோகமா தான் நான் பாக்குறேன் நான். கண்டிப்பா. அதனால போராட்டங்கள் நிறைய நடக்குது, எங்க பார்த்தாலும் போராட்டம் நடக்குது. ஆனால் எதுவுமே வெளியே தெரியாமல் மூடி மறைக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க ஆசிரியராக இருக்கட்டும், செவிலியராக இருக்கட்டும், இல்ல தூய்மை பணியாளர்கள் எல்லாம் பெண்கள்.